அனைவருக்கும் வணக்கம். இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா, இதில் கீழே எத்தனை எண்கள் பெருக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதனுடைய ஹோல் பவர் 0 வந்துருதுன்னா, அந்த ஹோல் பவர் 0 இருக்கக்கூடிய எந்த அமைப்பிலான கணக்கிற்கும் விடை 1. எனிதிங் டு த பவர் 0 1 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் படி இதை ஒன்றுன்னு விடையை சொல்லிடலாம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான கணக்கீட்டு முறைகளையும் மேற்கொள்ள வேண்டாம், நேரடியாக விடைக்கு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த 0 பெருக்கலாக அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கும் நீங்கள் எந்த விதமான கணக்கீடும் செய்து பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது 0. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கணக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுட்ருக்காங்க, அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அடுக்கில் 0 இருந்தால் 1, பெருக்கலாக 0 இருந்தால் 0. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 1022, 1023, 1024 அப்படிங்கிற அமைப்புகளை கூடுதல் செஞ்சு அதனுடைய 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னு விடை சொல்லக்கூடிய அமைப்பு. 1022 10 முறை பெருக்கி உருவாக்கக்கூடிய அந்த எண்ணினுடைய 1ஆம் இலக்கம் 0 இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இதனுடைய 1ஆம் இலக்கம் 0 இருக்கும். இதனுடைய 1ஆம் இலக்கம் 0 இருக்கும். அப்போ அதை பூரா கூட்டி வரக்கூடிய கூடுதல் விடையினுடைய 1ஆம் இலக்கமும் 0 தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இதை லாஜிக்காகவே அந்த அமைப்பில் 0 ஒரு விடையை தேர்வு செஞ்சுருங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவு இது ஓருறுப்பு கோவையா, ஈருறுப்பு கோவையா, மூவுறுப்பு கோவையா, பல்லுறுப்பு கோவையான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள் வரும்போது பார்த்தோன்னா வேகத்துக்காக விடையை தவறாக செய்திடாதீங்க. நிறையா உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, அதனால் பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நினச்சி செய்திடக்கூடாது. நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்னா, அந்த ஒத்த உறுப்புகளை, அதாவது ஓரின உறுப்புகளை முதல்ல கூடுதல் செய்து பார்க்கணும். அப்போ 4x2 அதோடு கொண்டு போய் வேறு x2 கூட்ட முடியுதான்னு பார்க்கணும். அது மாதிரி 2y2 y2 கழிச்சிட்டு வர்றதை பார்க்கணும். அப்புறம் xyயை 5xyயில் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 3 அமைப்பிலான உறுப்புகள் தான் அதில் இருக்கும். அதனால் இதனுடைய விடை மூவுறுப்பு கோவை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டு பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லிடாதீங்க, மூவுறுப்பு கோவை. வாழ்த்துக்கள்.